ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல். இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே, காதலனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் இனிய காவலனே, காதலனே. அத்தியாயம் 37. தன்னிடம் கெஞ்சிக் கேட்ட தீனாவை மார்க்கமாய் பார்த்தவன் பின் அவனிடம் அமிர்தினியைப் பற்றி கேட்கவும் சுதாரித்துக் கொண்டு தெரியாது என முடிக்கும் முன்னர் அவனது கன்னத்தை பதம் பார்த்திருந்தான் விக்னேஷ். அதன்படி தீனாவை அடித்து உதைத்தவன் அமிர்தினிக்கு அழைத்து அவனை பார்க்க வரச் சொல்லி போலீஸ் தன்னை தேடுவதாகவும் ஆதிதேவன் வேண்டும் என்றே தன் மீது சந்தேகப்பட்டு தேடுவதாகவும் கூற வேண்டும் என்றும், மேலும் அவளிடம் ஹேமா அனுப்பிய பார்சலில் ஏதோ ஆதாரம் இருக்க வேண்டும், அதனை கொண்டு வந்து தன் கையில் கொடுத்தால் தானே ஆதிதேவனிடம் கொடுத்து தனக்கும் இந்த கேஸிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தானே நிரூபிப்பதாகவும் கூற வேண்டும் என்றான். அமிர்தினியின் எண்ணிற்கு அழைப்பு விடுவிக்கவும் விக்னேஷிடம் வாங்கிய அடியில் மூச்சு வாங்க பேசி முடித்தான் தீனா. அவளும் அவன் கூறிய இடத்திற்கு வர தூரத்தில் நின்று யோசனையுடன் அவளை பார்த்தான் விக்னேஷ். அழைத்தவுடன் வந்துள்ளாள் என்றால் அவன் அவளுக்கு முக்கியமானவனாக இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டான். தீனாவை பார்த்ததும் பேசியவள் அவன் சட்டென ஹேமா போதைப் பொருள் என திக்கி திணறி கூறிடவும் தன்னையே மாட்டிவிட பார்க்கிறானே என திட்டத்தை மாற்றி அவனது நெஞ்சிலேயே சுட்டுவிட்டான் விக்னேஷ். கதறிய அமிழ்தினியின் பின்னால் விசில் சத்தம் கேட்டிடவும் திரும்பியவள் முதலில் கண்கள் மின்ன பார்த்தாள். ஏனெனில் அவள் விக்னேஷை விஸ்வா என எண்ணிவிட்டாள். பின் தலை முதல் கால் வரை ஆராய அது வேறு யாரோ என அறிந்ததும் அவள் அசந்த நேரம் சட்டென அவளது கைப்பிடித்து இழுத்து, ஹோய், நீதான் அந்த போலீஸோட பொண்டாட்டியா? சாப்பிடணும் போல இருக்குடி உன்னை பார்த்ததும் என இச்சையுடன் பேசியவனை அருவருப்பாய் பார்த்தவள் தீனாவை தூக்க முயல அவனை தன்புறம் இழுத்து கொண்டவன் ஹேமா கொடுத்த பார்சலை தன்னிடம் வந்து கொடுத்துவிட்டு தீனாவை காப்பாற்றி அழைத்துச் செல்லுமாறு உரைத்தவனை கோபமாய் பார்த்தவள் தீனாவை தன்புறம் இழுப்பதற்குள் அவளை தள்ளிவிட்டு காரில் ஏறி சென்று விட்டான். அழுகையுடன் வீடு வந்தவளுக்கு என்ன செய்வது என தெரியவில்லை. அரக்கன் வேறு தீனாவை பிடித்து வைத்துள்ளான். என்ன செய்வது என புரியாது திண்டாடி போனாள் அமிழ்தினி. ஆதிதேவன் ஹாசினி கல்யாண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த சமயம் அது. கை வேறு கட்டு போடப்பட்டிருந்ததால் அவளால் தொடர்ந்து வகுப்பிற்கு வர முடியவில்லை. தனது லேப்டாப் ப்ராஜெக்ட் விஷயமாக பேராசிரியர் ஒருவரிடம் இருக்கவும் அதை எடுத்துச் செல்வதற்காக வந்திருந்தாள் அன்று. வாங்கிவிட்டு வரும்போதுதான் வாட்ச்மேன் இவளை பார்த்துவிட்டு காலையில் ஹேமா கொடுத்துவிட்டு சென்றதாக கூறியிருந்தார். யோசனையுடன் அதை வாங்கியவள் தனது பையில் போட்டுக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். ஆனால் வீட்டிற்கு வந்ததும் தன்னவனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் என்ற நினைப்பு அவளை வேறு எதையும் யோசிக்க விடவில்லை. அதனால் அந்த பார்சலை அவள் எடுக்கவே இல்லை. இப்போது விக்னேஷ் கேட்கவும் அந்த பார்சலை தேடினாள். பையில் அவள் வைத்தது போலவே இருந்தது. எடுத்து பிரித்து பார்த்தாள். ஒரு பென்டிரைவ் இருந்தது. அதை போடலாம் என எண்ணும் போதுதான் ஆதிதேவன் வரும் அரவம் கேட்கவும் மறைத்து வைத்து விட்டாள் அமிழ்தினி. அவளுக்கு பயமாக இருந்தது. அச்சமயம் அவளால் தெளிவான முடிவை எடுக்க முடியவில்லை. அது போதாது என ஆதிதேவன் வேறு தீனாவிடம் பேசினாயா என கேட்டிடவும் இன்னுமே பயந்து போனாள். இவன் தீனாவை தேடிச் சென்று அவனுக்கு வேறு ஏதேனும் ஆகிவிடுமோ என பயந்தாள் மனதில். கொடுக்கலாமா வேண்டாமா என நீண்ட யோசனைக்கு பின்னர் ஒரு நாள் அந்த பென்டிரைவை லேப்டாப்பில் போட்டு பார்த்தவள் அதிர்ந்து போனாள். தன் தோழிக்காய் இந்த நிலைமை என்று கதறினாள் அமிழ்தினி. இந்த பென்டிரைவை
தன் அவனிடத்தில் ஒப்படைத்தே ஆக வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்த சமயம் அங்கு வந்து சேர்ந்தாள் சாய் சத்யா. என்றும் இல்லாது இன்று அறைக்கே வந்திருப்பவளை விசித்திரமாக பார்த்த அமிழ் அவளை வரவேற்க வந்தவளோ பதற்றத்துடன் இருந்தாள். பின் எதை பற்றியும் யோசிக்காது அமிழ்தினியின் காலில் விழுந்து விட்டாள் சாய் சத்யா. அவளது செயலில் பேரதிர்ச்சிக்கு உள்ளானாள் அமிழ்தினி. அமிர்தினியிடம் கூறிவிட்ட போதிலும் விக்னேஷிற்கு நெருடிக் கொண்டே இருந்தது. அந்த பென்டிரைவை போட்டு பார்த்தால் நிச்சயம் அவள் ஆதிதேவனிடத்தில் கொடுத்து விடுவாள் என உறுதியாய் நம்பியவன் புதியதொரு திட்டத்தோடு வீட்டிற்கு சென்றான். அங்கு விஸ்வா கல்லூரிக்கு தயாராகி கொண்டிருந்தான். விக்னேஷ் அவனது தலையிலேயே கையோடு கொண்டு வந்திருந்த கட்டையால் உடைத்து விட்டான். எதிர்பாராத அடியில் தலையை பிடித்துக்கொண்டே மயங்கிச் சரிந்தான் விஸ்வா. அவனையும் அவனது கைபேசியினையும் கையோடு எடுத்துக்கொண்டு அந்த ரகசிய இடத்திற்கு அழைத்து வந்தான். அவ்விடத்தை சுற்றிலும் அடியாட்கள் நின்றிருந்தனர் பாதுகாப்பிற்கு. விஸ்வாவை தலை கீழாக தொங்கவிட்டவன் அவனது கைபேசியில் இருந்தே சாய் சத்யாவிற்கு அழைத்திருந்தான். அதுவும் வீடியோ கால். அழைப்பை ஏற்ற சாய் சத்யா அங்கு தன்னவன் தலை கீழாக தொங்கிக் கொண்டிருக்கவும் பதற விக்னேஷ் தனக்கு சம்பந்தமான பொருள் ஒன்று அமிர்தினியிடம் இருப்பதாகவும் அப்பொருளை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் விஸ்வாவை உயிரோடு புதைத்து விடுவதாகவும் விஷயத்தை சுருக்கமாய் கூறி முடித்தான். கேட்ட சாய் சத்யா அதிர்ச்சி அடைந்தாலும் தைரியமாகவே தேவையில்லாத மிரட்டினால் நிச்சயம் போலீசிடம் கூறிவிடுவேன் எனவும் மேலும் விஸ்வாவை விடுமாறும் கூற அதில் இடி என சிரித்த அரக்கன் அழைப்பை துண்டித்துவிட்டு விஸ்வாவும் சாய் சத்யாவும் ஒன்றாக இருந்த காணொளியை அவளுக்கு அனுப்பினான். பார்த்த சாய் சத்யாவிற்கு யாரோ தலையில் சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தது. தங்களுடைய அந்தரங்கம் இவனுக்கு எப்படி என நினைத்தவளுக்கு அப்போதே உடல் நடுக்கம் கொண்டது. இப்போது அழைப்பு வரவும் துளி அளவு தைரியமின்றி ஏற்றவளிடம் அந்த ஆதாரத்தை தன்னிடம் ஒப்படைக்கவில்லை என்றால் இக்காணொளி அனைத்து செய்தி சேனல்களிலும் வரும் என்றும் கூடவே விஸ்வாவையும் கொன்று விடுவதாகவும் கூறியவன் போட்டு வாங்கினான் அவளிடம். அவள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தந்தை வேண்டாமா என்று அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி வரவும் தோய்ந்து போய் அமர்ந்து விட்டாள் சாய் சத்யா. அழைப்பை துண்டிக்கும் முன் விஸ்வாவின் உடலில் கரண்ட் ஷாக் வேறு கொடுத்து அதை ரசித்துக் கொண்டே சாய் சத்யாவிற்கு பறக்கும் முத்தத்தினை கொடுத்துவிட்டு அழைப்பை துண்டித்தான். தங்களுடைய அந்தரங்கள் குடும்பத்திற்கு காணொளியாய் கிடைத்தால் எத்தனை பெரிய அவமானம் அது! கர்ப்பமடைந்த விஷயம் தெரிந்ததும் முதலில் சந்தோஷப்பட்டது விஸ்வாதான். சீக்கிரமே வீட்டிற்கு வந்து பேசுவதாக வாக்கு கொடுத்திருந்தான். இப்போது அவனது உயிர் ஊசலாடுவதோடு மட்டுமல்லாது தன்னுடைய மானமும் அல்லவா அந்தரத்தில் இருக்கிறது. வேறு வழியே இல்லாது போகவும் தான் அமிழ்தினியிடம் வந்தவள் காலில் விழுந்து கெஞ்சினாள். பதறிய அமிழ்தினியிடம் விஷயத்தை போட்டு உடைத்தாள். கேட்டவளுக்கு இதயமே நின்றுவிடும் அளவு ஆனது. எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து என்ன காரியம் செய்துள்ளாள் என அமிழ்தினியால் நினைக்காது இருக்க முடியவில்லை. ஏனெனில் வெற்றியும் அமிர்தாவும் காதலுக்கு எதிரில்லையே. அப்படி இருக்கும் பட்சத்தில் திருமணத்திற்கு முன்னரே கர்ப்பம் தரித்ததோடு அதனை அண்ணன்காரன் வீடியோவாக வேறு எடுத்து மிரட்டுகிறான் என்றால் எவ்வளவு அயோக்கியனாய் இருக்க வேண்டும் என நினைத்த அமிழ் ஆதாரத்தை அவளிடம் தர மறுத்துவிட்டாள். ஆனால் சாய் சத்யா குழந்தையும் குடும்ப மானத்தையும் பற்றி கூறி அமிழ்தினியிடம் இருந்து பிடுங்காத குறையாய் வாங்கிச் சென்று விட்டாள். கண்ணீரோடு கரைந்த அமிழுக்கு ஆதிதேவனிடம் இவ்விஷயத்தை பற்றி கூறும் தைரியம் சுத்தமாய் இல்லை. பாதியில் வந்த தனக்கே இவர்களை பற்றி புரியும் போது ஏன் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றவர்களை பற்றி தெரியாது போனது என தலையில் அடித்துக்கொண்டு அழுதவளுக்கு தோழிக்காக நியாயம் செய்ய வேண்டும் என மனதில் எடுத்த வாக்கு கரைந்து போனது. அச்சமயம்தான் வாட்ச்மேன் கூறி ஹேமா தந்த பார்சல் ஒன்று அமிர்தினியிடம் தந்ததாக தெரியவும் அதிர்ச்சியடைந்தவன் அவளிடம் கேட்டும் எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை.
இப்படியே விட்டால் வேலைக்காகாது என்றுதான் அமிர்தினியை விசாரணைக்காக அழைத்துச் சென்றது. சாய் சத்யா துடிதுடித்துப் போனாள். தன்னால் அமிர்தினிக்கு இந்த நிலைமை வந்துவிட்டதே என அவளால் அப்போதும் அழ மட்டும்தான் முடிந்தது. அமிர்தினி ஸ்டேஷனில் இருக்கும் விஷயத்தை கேள்விப்பட்ட விக்னேஷ் பயத்தின் உச்சத்தில் இருந்தான். தான் போடும் திட்டம் ஒன்றன் பின் ஒன்றாக சொதப்பிக் கொண்டு வருவதை எண்ணி வெறியாகி போனான். சாய் சத்யாவிடம் இருந்து இப்போது இருக்கும் நிலைமையில் ஆதாரத்தை கையில் வாங்க முடியாது என யோசித்தவன் பின்னர்தான் ஜனனி பற்றி அறிந்து அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்ட மகளை கடத்தி துன்புறுத்தி அமிர்தினி ஏதேனும் வாய் திறந்து கூறினால் அப்போதே சுட்டு விடுமாறு மிரட்டியிருந்தான். என்னதான் தைரியமானவராய் இருந்தாலும் மகளை அவன் துன்புறுத்தும் விதத்தைக் கண்டு அவரால் வேறு எதுவும் யோசிக்க முடியவில்லை. ஏனெனில் அசிஸ்டன்ட் கமிஷனர் மனைவியையே விசாரணை கைதி அளவு கொண்டு வந்து விட்டான் என்றால் அவன் எந்த அளவிற்கும் செல்வான் என பயந்தவர் மகள் விடும் கண்ணீரில் அமிதினியை கண்கொத்தி பாம்பாய் கவனித்தார். ஆதிதேவன் வேறு அடிக்கச் சொல்லவும் அவள் வாய் திறந்து பேசவே கூடாது என அடி பின்னி எடுத்து விட்டார் ஜனனி. அமிர்தினியின் கதறல் அவரது மனதில் இரத்த கண்ணீரையே வரவழைத்தாலும் பெற்ற மகளின் முகம் இரு கண் முன்னிலும் இருப்பதால் மனதை கல்லாக்கிக் கொண்டு அவளை அடி வெளுத்தார். மறுநாள் மனம் கேட்காது விடியற்காலையிலேயே ஆதிதேவன் அமிர்தினியை பார்க்க வரவும் விக்னேஷால் சாய் சத்யாவிற்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடுமோ என பயந்துதான் அவளை பற்றி கூற எண்ணி அவளது பெயரினை சொன்ன அடுத்த நொடி அவள் ஏதேனும் பேசி விடுவாளோ என கண்காணித்த ஜனனி வேண்டும் என்றேதான் அவளது தோள்பட்டையில் சுட்டுவிட்டு ஓடிவிட்டார். விக்னேஷிற்கு அழைத்து விஷயத்தை கூற அவன் கூறிய இடத்திற்கு வருமாறு கூறினான். அங்கு செல்ல அப்போதுதான் ஜனனியின் மகளை இருக்கும் வெறியை இறக்க வழி தெரியாது மனநிலை பாதிக்கப்பட்ட அப்பாவி பெண்ணிடம் இறக்கி வைத்துள்ளான். அதன் வலி தாங்காது அங்கேயே இறந்தும் விட்டாள் ஜனனியின் மகள். வேண்டுமென்றே அவரை நீண்ட நேரம் அலைக்கழித்தவன் தற்சமயம் அனைவரது கவனமும் அமிர்தினியின் புறம் இருக்கும் என்பதால் சாய் சத்யாவிடம் இருந்து ஆதாரத்தை வாங்க தீனாவை பயன்படுத்தலானான். அவனை காப்பாற்றி ஓரமாய் கட்டி வைத்திருந்தான். இச்சமயம் தான் வெளியே சென்றால் மாட்டிக்கொள்வோம் என்றுதான் தீனாவை அனுப்ப முடிவு செய்தது. தீனாவும் ஆதிதேவனிடத்தில் மாட்டிக்கொள்ளவும் வேறு வழியின்றி இந்த இரவை விட்டால் நிச்சயம் தன்னால் அந்த ஆதாரத்தை கைப்பற்ற முடியாது. ஆதாரம் தன் கைக்கு வந்ததும் விஸ்வாவையும் சாய் சத்யாவையும் கொன்றுவிட்டு ஏற்கனவே தயாராக வைத்திருந்த சரக்கு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மறைந்துவிட வேண்டும் என திட்டம் தீட்டினான் விக்னேஷ். அதுதான் அவனுடைய இறுதி திட்டமும் கூட. அதன்படி சாய் சத்யாவை அழைத்து இன்றே ஆதாரம் தனக்கு வேண்டும் எனவும் அதோடு தான் கூறும்போது வீட்டை விட்டு நடந்து வருமாறு கூறியிருந்தான். அவளுக்கு அமிழ்தினியை சுட்டு விட்டார்கள் என கேள்விப்பட்டதும் சர்வமும் ஒடுங்கிவிட்டது. இதில் விக்னேஷ் வேறு இவ்வாறு கூறவும் அழுது கொண்டிருந்தவளின் அருகே வந்து நின்றான் அவன். ஆதிதேவன். தொடரும்.